கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற முன்னேற்றம், ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆனால் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். கவனிங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே நாம் ஒரு மிக முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் பாபிலோன் தேசத்தை, கல்தேர் தேசத்தை சேர்ந்தவன். அதாவது இன்றைய நாளிலே ஈராக் என்று சொல்லப்படுகிற நாட்டை சேர்ந்தவன். ஒரு நாள் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறேன், உன் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் சொல்லுகிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து, உன்னை சபிக்கிறவர்களை சபித்து, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததி மூலமாய் ஆசீர்வதிக்கும்படி நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். என்ன? நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனம், உன்னுடைய குடும்பத்தார் யாவரையும், உன் உறவுகள் அனைத்தையும், உன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று கர்த்தர் சொன்னார். கானான் சொல்லல, அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். நல்ல கவனிங்க, ஈராக் பட்டணத்தில் இருந்து, ஈராக் தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு குறைந்தபட்சம் 1000 மைல் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க, இவ்வளவு தூரம் கடந்து வர வேண்டும். அவன் தேசம், நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல எல்லாரா இருந்தாலும் சரி, தங்களுக்கு நாட்டு, தான் வாழுகிற நாட்டு மேல ஒரு பற்று பாசம், தன்னுடைய குடும்பத்தின் மேல, ரிலேஷன் மேல ஒரு பற்று பாசம், தன்னுடைய வீட்டு மேல ஒரு பற்று பாசம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமிட்ட, நீ இந்த பற்று பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்தை புறப்பட்டு போன்னு சொன்ன நேரத்துல அவன் தகப்பனார் யாவரோடு கூட, மனைவியோடு கூட புறப்பட்டு கீழ்ப்படிந்து போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கடவுள் சொல்லும் போது சில காரியங்கள் கஷ்டமாக, கடினமாக இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையை கொண்டு வரும் என்பதை வேதம் சொல்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம சில காரியங்களை விட்டு விட வேண்டிய காரியங்களை விடதான் செய்யணும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒருவன் தடுக்கல் இல்லாமல் விழாதபடிக்கு சீரும் சிறப்புமாய் அவனுடைய பயணம் அமைய வேண்டுமானால் அந்த பாதை சமமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி சமனான வழியிலே நடந்தால் அவர்கள் எங்கு விழுவதும் இல்லை, அங்கு எங்கு தடுக்கலும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. இப்படி இருக்க வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் எதை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. தீமை விட்டு விலகும் பொழுது நாம் எந்த இடத்திலும் விழாதபடிக்கு தடுக்கல் இல்லாத சமனான வழியிலே நடப்போம் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நல்ல புறப்பட்டு வந்தான். கீழ்ப்படிந்து, கேள்வியை கேட்கல, காரணம் கேட்கல, காரணம் கேட்காமல் அவன் கீழ்ப்படிந்து வந்ததினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து விசுவாச தகப்பனாய் மாற்றி பரலோகத்தில் இருக்கிற பரதீசாவுக்கு பொறுப்பாளராகவும் கர்த்தர் வைத்தார். நாம சொல்லுங்க, இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறோம். சந்ததி என்று சொல்ல ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். ஆகவே வாழ்க்கை அர்ப்பணிப்போம். இந்த சுத்திகரிப்பின் மாதத்திலே குறைகள், குற்றங்கள் இருந்தால் எல்லாம் சுத்திகரித்து விட வேண்டியதை விட்டு கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கட்டளையிடுவார். ஆமென்.